ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரிங் கம்ப்ரெஷன் எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். நீங்க இங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துக்கோங்க. நான் டைரக்டா உங்களுக்கு இன்புட்டை வச்சு எப்படி அவுட்புட் வேணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி இங்க என்ன எழுதி இருக்கு அப்படிங்கறத நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லென்த் கன்ஸ்டன்ட் என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்ட்ரிங்கோட லென்த் அதிகபட்சமா 1000 தான் இருக்கும். 1ல இருந்து 1000 மினிமம் 1 தான் இருக்கும். அதாவது எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்க மாட்டாங்க இன்புட்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு கிவன் இன்புட் இருக்கு. இதை நான் ரெண்டு மெத்தட்ல கம்ப்ரஸ் பண்ணணும். ஒன்னு இங்க பாருங்க, WADEX அப்படின்னு இருக்கு மெனி டைம்ஸ். நான் அதை ஜஸ்ட் சிங்கிள் டைம்ல மட்டும் ஒரு கம்ப்ரெஷன்ல கொடுக்கணும். செகண்ட் கம்ப்ரெஷன் இந்த W எவ்வளவு டைம்ல இருக்கு? ஸோ W 4 டைம்ல இருக்கு. A எவ்வளவு டைம்ல இருக்கு? 3 டைம்ல இருக்கு. D எவ்வளவு டைம்ல இருக்கு? ஒரே ஒரு டைம்ல இருந்தா அந்த நம்பரை மென்ஷன் பண்ண தேவையில்லை, D1 அப்படின்னு போட தேவையில்லை. E எவ்வளவு டைம்ல இருக்கு? அதுவும் ஒரே டைம்ல தான் இருக்கு. ஸோ DEன்னு போட்டாச்சு. X எவ்வளவு டைம் இருக்கு? 6 டைம் இருக்கு. ஸோ X6. ஸோ இதுதான் கம்ப்ரெஷன் 1 அண்ட் கம்ப்ரெஷன் 2. சரி, நல்லா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க பாருங்க, W எவ்வளவு டைம் இருக்கு? 4 டைம் இருக்கு. ஸோ A எவ்வளவு டைம் இருக்கு? 3 டைம் இருக்கு. D எவ்வளவு டைம் இருக்கு? ஒரு டைம் இருக்கு. E எவ்வளவு டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. X எவ்வளவு டைம் இருக்கு? 6 டைம் இருக்கு. ஸோ கம்ப்ரெஷன் 2ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு W 4 டைம்ல இருக்கு, A 3 டைம்ல இருக்கு, D 1 டைம்ல இருந்ததுன்னா அந்த 1ங்கிற நம்பரை போட தேவையில்லை. ஈயும் அதே மாதிரி ஒன்னை விட கிரேட்டரா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம போடணும். ஸோ அதனால அந்த நம்பரை போட தேவையில்லை. X 6 டைம் இருக்கு. ஸோ X6. இது கம்ப்ரெஷன் 1. கம்ப்ரெஷன் 2. கம்ப்ரெஷன் 1 எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க? W இருக்கா? W போட்டுக்கோ. A இருக்கா? A போட்டுக்கோ. D இருக்கா? D போட்டுக்கோ. E இருக்கா? E போட்டுக்கோ. X இருக்கா? X போட்டுக்கோ. அவ்வளவுதான். ஓகேவா? எவ்வளவு டைம் இருக்குங்கிறத பத்தி எனக்கு கேர் இல்ல. ஜஸ்ட் எல்லா கேரக்டரையும் நான் யூனிக்கா போட போறேன். ஓகே, இப்போ இதுக்கு அப்ரோச் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஆஷ் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஜாவா படிக்கும்போது படிச்சிருக்கோம் ஆஷ் மேப் அப்படின்னு. ஆஷ் மேப் என்ன பண்ணும்? ஆஷ் மேப்ல கவுண்ட் ஃப்ரீக்வன்சி, ஒரு கேரக்டரோட ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ண முடியும். அப்ப W 4 டைம்ல இருக்கு, A 3 டைம்ல இருக்கு, D 1 டைம்ல இருக்கு, E 1 டைம்ல இருக்கு, X 6 டைம்ல இருக்குன்னு இந்த டீடைல்ஸை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்கு வேணுங்கிற அவுட்புட் ஸ்ட்ரிங்கை நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வைக்க முடியும். பட் இந்த ஆஷ் மேப் யூஸ் பண்ணும்போது அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n தான் வரும். பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பாத்தீங்கன்னாலும் ஆர்டர் ஆஃப் n வரும். அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்றோம்? ஸ்பேஸை யூஸ் பண்றோம். அப்ப எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை யூஸ் பண்ணாம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்? இன்டர்மீடியட் மாடியூல்ல இருக்கோம். டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிற அந்த ப்ராப்ளம், அந்த அப்ரோச்சை நம்ம எல்லாம் பார்க்க போறது இல்ல. ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சை மட்டும்தான் நம்ம இங்க லேர்ன் பண்ண போறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் nல எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் யூஸ் பண்ணாம இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஸோ நமக்கு 2 பாயிண்டர் அப்ரோச்சை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். அதனடா 2 பாயிண்டர் அப்படின்னா, அட்வான்ஸ்ல 2 பாயிண்டர்னு ஒரு நான் பிளேலிஸ்டே கிரியேட் பண்றேன். பட் இப்போது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த அரேவை ரிவர்ஸ் பண்றதுக்குலாம் நம்ம 2 பாயிண்டர் செட் பண்ணி ஸோ நம்ம சால்வ் பண்ணோம். கரெக்டா? ஸோ அதே அப்ரோச்சை நம்ம இங்க நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ நான் முதல்ல என்ன பண்ண போறேன்? அவங்க கண்டிப்பா என்ன சொல்லிட்டாங்க? ஸ்ட்ரிங்கோட லென்த் 1ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அவங்க சொன்னது படி ஸ்ட்ரிங்கோட லென்த் கம்பல்சரி 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஆன்சர் ஈக்குவல் டு, இப்ப நம்ம பாக்குறது கம்ப்ரெஷன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த WADEX வருது இல்லையா, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்போ ஸ்ட்ரிங்ல கண்டிப்பா ஸ்ட்ரிங்கோட லென்த் 1 தான் இருக்குங்கும் போது நான் என்னுடைய ஆன்சர்ல இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவோ அதை எடுத்து வச்சுக்க போறேன். இதுதான் இனிஷியலா வச்சுக்க போறேன். தென் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் என்ன சொல்ல போறேன்? என்னுடைய ப்ரீவியஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னுடைய ப்ரீவியஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் ப்ரீவியஸ்னு செட் பண்ணிட்டு என்னுடைய ஐட்ரேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்? நெக்ஸ்ட் கேரக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இது என்னுடைய கரண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன்னா, ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்டா, ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஈக்குவலா இருக்குன்னா நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, உங்களோட கரண்ட்டை அடுத்து மூவ் பண்ணிட்டு போங்க. ஓகே, ப்ரீவியஸ் கரண்ட் ஈக்குவலா இருக்கா? ஆமா ஈக்குவலா இருக்கு. அப்ப எதுவுமே பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போங்க. இங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் கரண்ட் ஈக்குவலா இருக்கா? ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப எதுவுமே பண்ணாதீங்க, கரண்ட்டை மூவ் பண்ணிட்டு போங்க உங்களோட ஸ்ட்ரிங்ல. ப்ரீவியஸ் கரண்ட் ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்ப இல்ல அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ஆன்சர்ல நான் இந்த கரண்ட்டை ஆட் பண்ணிக்க போறேன். இந்த கரண்ட் கேரக்டரை என்னுடைய ஒன் ஆஃப் த ஆன்சரா நான் ஆட் பண்ணிக்க போறேன். அப்ப என்னுடைய ஆன்சர்ல என்ன ஆட் பண்ண போறேன்? கரண்ட்ல A இருக்கு. இப்ப இந்த ஏவை ஆட் பண்ணிட்டு, நல்லா பார்க்கணும், ஈக்குவலா இல்லைன்னா இந்த கரண்ட் கேரக்டரை என்னுடைய ஆன்சர்ல ஆட் பண்ணிட்டு என்னுடைய ப்ரீவியஸை கொண்டு நான் முதல்ல இந்த கரண்ட்டை மூவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸை கொண்டு கரண்ட்ல வச்சுட்டு
அதுக்கப்புறம் தான் என்னுடைய கரண்ட்டவே நான் மூவ் பண்றேன். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் என்னுடைய கரண்ட்டவே நான் மூவ் பண்றேன். இதை தான் நான் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் ஐல் ரிப்பீட். நான் என்ன பண்றேன் முதல்ல? ஸோ ஏன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, எந்த இடத்துல என்னுடைய கரண்ட் டு ப்ரீவியஸும் ஈக்குவலா இல்லையோ அந்த இடத்துல நான் என்னுடைய என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆன்சர்ல என்னுடைய கரண்ட் ஆட் பண்ணிட்டு என்னுடைய ப்ரீவியஸை கொண்டு வந்து கரண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய கரண்ட்டவே மூவ் பண்றேன். ஓகே, இப்ப கரண்ட் மூவ் ஆயிடுச்சு. இப்ப கரண்ட் டு ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் தான். அப்ப எதுவுமே பண்ணாதீங்க. கரண்ட் டு ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் தான். அப்ப எதுவுமே பண்ணாதீங்க. இப்ப கரண்ட் டு ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் இல்ல. ஈக்குவல் இல்லைன்னா என்ன பண்ணணும்? டைரக்டா உங்களோட கரண்ட்டை கொண்டு வந்து உங்க ஆன்சர்ல ஆட் பண்ணிட்டு தென் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், ப்ரீவியஸை வந்து கரண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டை மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவலா? ஈக்குவல் இல்ல. ஈக்குவல் இல்லைன்னா உங்களோட கரண்ட்டை கொண்டு வந்து ஆன்சர்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், கரண்ட் எங்க இருக்கோ அங்க ப்ரீவியஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டை மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க கரண்ட் டு ப்ரீவியஸும் ஈக்குவலா? ஈக்குவல் இல்ல. ஈக்குவல் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஈக்குவல் இல்லைன்னா உங்களோட கரண்ட்டை கொண்டு வந்து ஆன்சர்ல ஆட் பண்ணிட்டு ப்ரீவியஸை கொண்டு வந்து கரண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டை மூவ் பண்ணுங்க. இப்ப கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் தான். ஈக்குவலா? ஈக்குவல் தான். கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் தான். கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் தான். கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா? ஈக்குவல் தான். திரும்ப கரண்ட் மூவ் பண்ணா அவ்வளவுதான், ஸ்ட்ரிங்கே முடிஞ்சிருச்சு. அப்ப கடைசியா உங்க ஆன்சர்ல என்ன இருக்கு? அதுதான் கம்ப்ரஷன் 1 WADEX. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம இந்த கோடை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் கம்ப்ரஷன் 1 மட்டும் நான் எழுதுறேன். என்கிட்ட A அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா முதல்ல ஸ்ட்ரிங் answer equal to a dot char at of 0 plus ஒரு empty string ஆட் பண்ணா, ஏன்னா string இல்லையா அதனால. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டரை என்னுடைய ஆன்சர்ல வச்சிருக்கேன். தென் கரண்ட் கேரக்டர் கரண்ட் ஈக்குவல் டு a dot char at of 0ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இதை என்னுடைய கரண்ட்னு வைக்கிறேன். ப்ரீவியஸ் கேரக்டர் அப்படிங்கறத நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா ஃபார் int I equal to 1 I less than a dot length of I plus plus. இங்க ப்ரீவியஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ கரண்ட் இங்க இருக்குல்ல, இது ஃபர்ஸ்ட்ல வைக்கிறது நம்மளோட ப்ரீவியஸ். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னுடைய ப்ரீவியஸ். இங்க நான் என்ன வச்சிருந்தேன்? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ப்ரீவியஸ்னு வச்சேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து கரண்ட்னு வச்சேன். ஓகேவா? ஸோ அங்க ஜஸ்ட் சின்ன ஸ்மால் மிஸ்டேக், அதை நம்ம சரி பண்ணியாச்சு. கேரக்டர் கரண்ட் ஈக்குவல் டு a dot char at of I. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கரண்ட் கேரக்டர். நான் என்ன செக் பண்ணணும்? ரெண்டு கண்டிஷன் தான். இஃப் என்னுடைய கரண்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸா இருக்கா அப்படின்னு ஒண்ணு, தென் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு. ஸோ இருந்தா, அதாவது கரண்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸா இருந்தா நான் எதாவது பண்ணணுமா? எதுவுமே பண்ண தேவையில்லை. கரெக்டா? எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கண்டினியூ, ஜஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஒண்ணுமே பண்ண வேணாம். ஓகேவா? பட் ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஒருவேளை இல்லைன்னா என்னுடைய ஆன்சர்ல நான் ஆட் பண்ணணும். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் உங்களோட கரண்ட் கேரக்டரை ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் என்னன்னு அப்டேட் பண்ணணும். ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் கேரக்டர்ல என்ன இருக்கோ அதுதான் இப்ப என்னுடைய ப்ரீவியஸ். அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்தது எதுவும் பண்ணவே இல்லை. அடுத்தது எப்பவும் போல கரண்ட் மூவ் ஆயிக்கும். அவ்வளவுதான். இது மட்டும் தான் நான் பண்ணணும். ஸோ ஃபைனலா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? இந்த லூப்புக்கு வெளியவே ரிட்டர்ன் ஆன்சர் அப்படிங்கிறத பண்ணா போதும். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் இப்போ கம்ப்ரஷன் 2 கோட் எழுதுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்க ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? நான் ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காக்குறேன். ரிட்டர்ன் இங்க நான் வந்து ஒரு 4 W 3 A அதுக்கப்புறம் DE ஒரு 6 எக்ஸா 1 2 3 4 5 6. இப்ப ரன் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் 1 என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். ஸோ கேர், ஓகே, கேருங்கும் போது நார்மல் சி தான். ஓகே, கேர். ஓகே, இப்ப ரன் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. WADEX கரெக்டா வந்துருச்சா? அப்ப என்னுடைய கம்ப்ரஷன் 1ல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கம்ப்ரஷன் 2 என்ன பண்றது? கரெக்டா? கம்ப்ரஷன் 2 என்ன பண்றது? ரொம்பவே சிம்பிள்ங்க. கம்ப்ரஷன் 1ல என்ன பண்ணோம், கம்ப்ரஷன் 1ல என்ன பண்ணுமோ அதே தான் கம்ப்ரஷன் 2லயும், ஜஸ்ட் சின்ன ஒரு சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இப்ப கம்ப்ரஷன் 2 பண்ண போறேன். நான் முதல்ல கம்ப்ரஷன் 1க்கு ப்ரீ டிஃபைன்டா என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன்? ஸோ இது என்னுடைய கரண்ட், என்னுடைய ப்ரீவியஸை இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட் டபிள்யூன்னு வச்சிருந்தேன். அதே சமயத்துல இப்ப என்னுடைய கவுண்டையும் நான் வச்சுக்க போறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வச்சுக்க போறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா நான் என்ன வச்சுக்க போறேன்? கவுண்ட் ஈக்குவல் டு 1ங்கிறத நான் டிக்ளேர் பண்ணிக்க போறேன். இப்ப நான் என்ன செக் பண்ண போறேன்? என்னுடைய கரண்ட்டும் ப்ரீவியஸும் ஈக்குவலா அப்படின்னு நான் பார்க்க போறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரண்ட் கவுண்ட். ஓகே, ஸோ இங்க வர வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ், அதுக்கப்புறம் கரண்ட். இது ப்ரீவியஸ், அதுக்கப்புறம் இது கரண்ட்.
இப்ப நான் என்ன செக் பண்ண போறேன், என்னுடைய ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறேன், கவுண்ட்டை இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். ஈக்குவலா தான் இருக்குன்னா கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரை மூவ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட், இப்ப என்னுடைய ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப கவுண்ட்டை இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட்டை மூவ் பண்ணுங்க. இப்ப உங்களோட ப்ரீவியஸும் கரண்ட்டும் ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப உங்களோட கவுண்ட்டை இன்கிரிமெண்ட் பண்ணுங்க முதல்ல. இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு, அதாவது ஈக்குவலா இருந்தா உங்களோட கவுண்ட்டை இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேரக்டரை மூவ் பண்ணுங்க. கரெக்டா? மூவ் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, முதல்ல ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணணும்னா சேம் கோடு, அதே கோடு தான். இந்த கோட்ல ஜஸ்ட் சின்ன நம்ம மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். அந்த மாடிஃபிகேஷனை எப்படி கம்ப்ரஷன் 2ல பண்றதுங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்ப கம்ப்ரஷன் 1 முடிஞ்சிருச்சு. சோ கம்ப்ரஷன் 2 இது. கம்ப்ரஷன் 2ல நம்ம என்னது, Ctrl+Z. ஓகே, ரிட்டன். ஒரு நிமிஷம், நம்ம எது வரைக்கும் காப்பி பண்ணியிருக்கோம் இதை மட்டும் காப்பி பண்ணா போதும். ஸோ இப்போ கம்ப்ரெஷன் 2ல ஜஸ்ட் நான் என்ன பண்ண சொல்றேன்னா, சேம் ஆன்சருங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துட்டீங்க. அதே மாதிரி கவுண்ட்னு ஒன்று எடுத்துக்கோங்க. கவுண்ட் ஈக்குவல் டு இனிஷியலா 1ல இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் எடுத்தாச்சு, கரண்ட் எல்லாம் ரன் பண்ணியாச்சு. நான் என்னுடைய கரண்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸா இருந்தா என்ன பண்ணணும், கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பிளஸ் பிளஸ் அதை மட்டும் தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? கோட்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், கவுண்ட் பிளஸ் பிளஸ் அதை மட்டும் தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த பொசிஷன்ல பாருங்களேன், இங்க என்னுடைய கரண்ட்டும் ப்ரீவியஸும் ஈக்குவலா இல்ல. அப்ப ஈக்குவலா இல்லைன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், இந்த கரண்ட்டை கொண்டு வந்து அப்படியே இங்க ஆட் பண்ணிடுவேன். ஆனா இந்த இடத்துல நான் அப்படி ஆட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட கவுண்ட்டை செக் பண்ணுங்க. உங்களோட கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா, ஏன்னா ஒரே ஒரு கேரக்டர் ஒரே ஒரு கவுண்டா இருந்தா அதை நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. அப்ப உங்களோட கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்தா என்ன பண்ணணும், அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கரண்ட் கேரக்டர் ஆட் பண்ணுங்க. புரிஞ்சதா? ஸோ உங்களோட கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்தா, ஸோ எனக்கு இந்த இடத்துல என்னோட கவுண்ட் என்னவா இருக்கும், 4 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப என்னுடைய கவுண்ட் 4, தட் இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ நான் இந்த கரண்ட் கேரக்டரை ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கரண்ட் கேரக்டரை ஆட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ். இப்போ என்னுடைய ப்ரீவியஸை கொண்டு வந்து நான் எங்க வைக்கிறேன், ஸோ கரண்ட்ல வச்சுட்டு என்னுடைய ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பண்றேன்னா இப்ப நான் என்ன பண்ணணும், என்னுடைய கவுண்டை ரீசெட் பண்ணணும். ஒன்ஸ் நான் இங்க கவுண்டை யூஸ் பண்ணிட்டேன்னா இப்ப நான் கவுண்டை திரும்ப ரீசெட் பண்ணணும். கவுண்ட் ஈக்குவல் டு 1 இதெல்லாம் நான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் ஜஸ்ட் ஐ ரிப்பீட் ஆல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்போ எந்த இடத்துல எனக்கு என்னுடைய கேரக்டர், ஓகே இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துக்கலாம் இங்க. ஓகே, அவ்வளவுதான் போல. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், முதல்ல W என்னுடைய ஆன்சர்ல இருக்கு. எந்த இடத்துல என்னுடைய கரண்ட்டும் ப்ரீவியஸும் ஈக்குவலா இல்லையோ அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் செக் பண்ண வேண்டியது என்னுடைய கவுண்ட். என்னுடைய கவுண்ட் கிரேட்டர் தென் 1. ஆமா, கிரேட்டர் தென் 1 தான். அப்போ என்னுடைய கவுண்ட்டையும் இங்க ஆட் பண்ணிட்டு அடுத்தது திரும்ப என்னுடைய கரண்ட் கேரக்டரையும் ஆட் பண்ணிட்டு இப்ப நான் வந்து என்னுடைய கவுண்ட்டை நான் 0ன்னு ரீசெட் பண்ணிடணும். அடுத்தது என்ன பண்றேன், என்னுடைய கவுண்ட் ஈக்குவல் டு 1, அதாவது திரும்ப ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே ரீசெட் பண்ணிடுறேன். ஏன், என்னுடைய ப்ரீவியஸ் ஈக்குவல் டு இங்க வந்துருது. அடுத்து நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க. இப்ப நான் வந்து புரிஞ்சதா, முதல்ல என்னுடைய கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது என்னுடைய கரண்ட் கேரக்டரை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், வழக்கம் போல ப்ரீவியஸை மூவ் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ அப்போ ப்ரீவியஸை இங்க மூவ் பண்ணிட்டு, ஓகே, ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கவுண்ட் கரண்ட் அப்படின்னு இங்க மூவ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ண போறேன், என்னுடைய கரண்ட் வழக்கம் போல இங்க மூவ் ஆகுமா, மூவ் ஆகுதுன்னா அதே சமயத்துல இது எல்லாத்தையும் நான் பண்றேனாலே என்னுடைய கவுண்ட்டை நான் ரீசெட்டும் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதே சமயத்துல என்னுடைய கவுண்ட்டை ரீசெட்டும் பண்ணிடுறேன். கவுண்ட் ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன செக் பண்றேன், என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவலா, ஆமா ஈக்குவல்னா என்ன பண்ண, கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க 2. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் கவுண்ட்டை மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா, ஆமா ஈக்குவல்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க 3. இப்போ என்னுடைய கரண்ட் இங்க மூவ் ஆகுதுன்னா என்னது, என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவல் இல்ல. அப்ப ஈக்குவல் இல்லைன்னா நான் முதல்ல என்னுடைய கவுண்ட்டை செக் பண்ணணும். கவுண்ட் கிரேட்டர் தென் 1. அப்ப 3னா முதல்ல கவுண்ட்டை ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட்டை ஆட் பண்ணுங்க, தட் இஸ் D. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட கவுண்ட்டை ரீசெட் பண்ணுங்க to 1. என்னுடைய கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ரீசெட் பண்ணிட்டு இப்ப என்னுடைய ப்ரீவியஸ் வந்து என்னது, கரண்ட் கேரக்டர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கரண்ட்டை மூவ் பண்ணுங்க. இப்ப கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா இல்ல, வேற வேறையா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், என்னுடைய கவுண்ட் செக் பண்ணணும். கவுண்ட்டை செக் பண்ணா என்னது, கவுண்ட் 1 தான். அப்ப நான் கவுண்ட் ஆட் பண்ண தேவையில்லை. டைரக்டா என்னுடைய கரண்ட் கேரக்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டேன், தட் இஸ் E. ஓகேவா? ஈன்னு பண்ணிட்டு என்னுடைய கவுண்ட் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப 1ன்னு ரீசெட் தான் பண்றேன். கவுண்ட்டை 1ன்னு ரீசெட் பண்ணிட்டு என்னுடைய ப்ரீவியஸ் இங்க மூவ் பண்றேன், திரும்ப கரண்ட்டை அதுக்கப்புறம் மூவ் பண்றேன். இப்ப என்னுடைய இப்ப இது நான் புரிஞ்சதா, எல்ஸ்ல என்ன பண்றேன்னு. சோ நல்லா பாருங்க, எல்ஸ்ல
முதல்ல ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் முதல்ல கவுண்ட்டை தான் நான் ஆட் பண்ணணும். இதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா முதல்ல என்னுடைய கவுண்ட்டை செக் பண்றேன். இஃப் என்னுடைய கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்தா நான் ஒன்று பண்றேன், இல்ல 1 இல்லைன்னா நான் ஒன்று பண்றேன். 1 இருந்தா நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆன்சர் கூட முதல்ல அந்த கவுண்ட் ஆட் பண்றேன். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் கவுண்ட். அந்த கவுண்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் கேரக்டர் ஆட் பண்றேன். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் கரண்ட் கேரக்டரை ஆட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன், டைரக்டா ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் கரண்ட் கேரக்டரை மட்டும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நான் வந்து என்னுடைய கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு ரீசெட் பண்ணிட்டு இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு நான் செட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். கரெக்டா? ரொம்பவே சிம்பிள். பட் இதுல ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் இருக்கு. இப்போ நான் இதை அப்படியே கண்டினியூஸா போட்டு வந்தேன்னு வைங்களேன், இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னுடைய கரண்ட்டும் ப்ரீவியஸும் வேற வேறையா இருக்குன்னா முதல்ல கவுண்ட்டை செக் பண்றேன். ஸோ கவுண்ட்டை செக் பண்றேன்னா ஒரே நிமிஷம் இருங்க, பாஸ் பண்ணி ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க. நம்ம என்னைக்கு வீடியோ எடுக்கிறோமோ அப்பதான் நம்ம கூப்பிடாதவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ நான் எதுல விட்டேன், ல இருக்குதுன்னா வரைக்கும் ஓகே. இப்போ இங்க பாருங்க, இங்க கரண்ட்டும் ப்ரீவியஸும் ஈக்குவலா இல்ல. அப்ப ஈக்குவலா இல்லைன்னா நான் முதல்ல என்ன செக் பண்ணுவேன், ஸோ நான் என்னுடைய கவுண்ட்டை செக் பண்ணுவேன். கரெக்டா? என்னுடைய கவுண்ட் என்னது, ஈயோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 1 தான். அப்ப கிரேட்டர் தென் 1னா தான் நான் அந்த கவுண்ட் ஆட் பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல கிரேட்டர் தென் 1 கிடையாது. அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணுவேன், என்னுடைய கரண்ட் கேரக்டரை ஆட் பண்ணிடுவேன். ஸோ நான் என்னுடைய கரண்ட் கேரக்டரை ஆட் பண்ணிட்டேன் எக்ஸ்ன்னு. அடுத்தது என்ன பண்ணுவோம், என்னுடைய ப்ரீவியஸை கொண்டு வந்து கரண்ட்டுக்கு நான் மூவ் பண்றேன். அப்ப ப்ரீவியஸ் இங்க வச்சாச்சு. இப்ப நான் இங்க என்ன பண்றேன், என்னுடைய கரண்ட்டை நான் இங்க மூவ் பண்றேன். ஓகே. இப்ப என்னது, ப்ரீவியஸும் கவுண்ட்டும் ஈக்குவலா இருக்கா, கவுண்ட் என்ன பண்ணணும், திரும்ப ரீசெட் டு 1. நார்மலா கவுண்ட்டை வந்து நம்ம 1க்கு இந்த ப்ராசஸ் நடந்தாலே 1ன்னு ரீசெட் பண்ணிடுவோம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ கவுண்ட் வந்து 1 இருக்கு. ஓகேவா? என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இப்ப திரும்ப என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவலா, அடுத்து கரண்ட் மூவ் பண்ணும்போது கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கவுண்ட்டை மூவ் பண்ணுங்க. இப்ப கரண்ட் ப்ரீவியஸ் ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது கவுண்ட்டை மூவ் பண்ணுங்க, கரண்ட்டை மூவ் பண்ணுங்க. இப்ப என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸும் ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்றேன், திரும்ப கரண்ட்டை மூவ் பண்றேன். கரண்ட் டு ப்ரீவியஸ் ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ என்னுடைய கவுண்ட் 6, திரும்ப என்னுடைய கரண்ட்டை மூவ் பண்ண போனா அதோட அவ்வளவுதான், என்னுடைய ஸ்ட்ரிங்கே முடிஞ்சிருச்சு. அப்ப லாஸ்டா எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன, W4A3DEX தான் இருக்கு. ஆனா நான் இங்க கவுண்ட் பண்ணாலுமே அந்த கவுண்ட்டை நான் ஃபைனலா ஒன்ஸ் செக் பண்ணி ஆட் பண்ணணும். அந்த கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்தா நான் இந்த ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி இஃப் என்னுடைய கவுண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் அந்த கவுண்ட் ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இப்ப ரன் பண்ணனா எனக்கு எக்ஸாக்டா ஆன்சர் வந்துடும். WADEX W4A3DEX6. அவ்வளவுதாங்க. இப்ப இதுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அப்ப ஆர்டர் ஆஃப் 1. அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின்ல நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நீங்க புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்ல என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாலோ கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.